மின்சார சிக்கனம் இந்த மிஷினில் அதிகம், தண்ணீர் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. சின்ன வீட்டில் வச்சிருக்கிறவங்க ஒரு மூலையில் வந்து இந்த மிஷினை வச்சுக்கலாம். 2500 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சா இன்னைக்கு 2900 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 400 ரூபா தான் இந்த 5 வருஷத்துல விலை ஏறி இருக்கு. 400 ரூபா தான் ஏறி இருக்குது. கிட்ட வாங்குற எல்லா பொருளுக்குமே 1 வருஷம் உத்தரவாதம் இருக்குது. இந்த கம்பெனி வந்து ISO 9001 2015 கம்பெனி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ரொட்டேஷன் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இந்த ஸ்டாமிங் தெரியுங்களா, இது உள்ள இறக்கி உள்ள கவர் போட்டு உங்களுக்கு முழுசா காட்டிடுவாங்க. கம்ப்ளீட்டான ஒரு மோட்டர் இதுதான். எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். வெளிய எங்க இருந்து எடுக்கவே இல்லை, நாங்களே எல்லாமே தயாரிக்கிறோம். ஒரு பொருளை நீங்களே ரெடி பண்ணி கம்ப்ளீட்டா அசெம்பிள் பண்ணிடுறீங்க. வந்து உள்ள டைமர் வந்து அட்டாச் ஆயிரும். இதுக்குள்ளே உங்களுக்கு மோட்டர் ஃபேன் எல்லாமே உங்களுக்கு அட்டாச், இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிளா அங்க தான் இருக்கு. நம்மளோட பாடி மோட்டரும் வீலும் செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாட்டம் எடுத்து மேல கனெக்ட் பண்ணி கவர் பண்ணி மூடிடுறோம். மெக்கானிசம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நாங்க சிம்பிளாவே இந்த மோட்டாரும் அந்த வீலுமே வந்து இதுக்கு அடியில இருக்கு. இம்ப்ளர் இதுதான் உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கும். ஓகே, வாஷிங் மிஷினோட ப்ராசஸ் இவ்வளவுதான். அவ்வளவு விலையை கம்மி பண்ணிட்டா பொருள் தரத்துல குறை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இங்க அது கிடையாது. உங்களுக்கு எல்லாமே தரமா தான் இருக்கு. லைஃப் டைம் சர்வீஸ் இருக்கு, வாரண்டி 1 வருஷத்துக்கு இருக்கு. அந்த 1 வருஷத்துல ஆயிடுச்சுன்னா நீங்க பொறுப்பு. தண்ணி லீக்கேஜ் இருக்கா உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட் பண்ணி ஓகே ஆனா மட்டும்தான் பேக் பண்ணி பாக்ஸ்லயே அனுப்புவோம். 6 kg 8 kg 9 kg 3 இதுல இருக்கு. கம்மி பிரைஸ் தரீங்க, கிளீனஸ் கம்மியா இருக்குமா இல்ல வந்து கிளீன் பண்ணுவா அப்படின்னு நினைச்சீங்க சொல்றாங்க. நீங்க பெரிய மிஷின் என்ன கிளீனஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதே இந்த மிஷின் வந்து கிளீனஸ் நீங்க எதிர்பார்க்க கிடைக்கும். காஸ்ட்லியான வாஷிங் மிஷின் வாங்கி அதுல துணி துவைச்சு வர ரிசல்ட் நம்ம இதுல கிடைக்கும்ன்றீங்க. இதுலயே கிடைக்கும். துணி துவைக்க முடியல, 6 ஆனாலே ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து ஃபுல்லா துவைக்க நினைக்கிறவங்க 3000 சேர்த்து வச்சு இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா போட்டு துவைச்சிக்கலாம். நீங்க 5 மணி நேரம் இந்த மிஷினை ஓட்டினா உங்களுக்கு 1 யூனிட் மட்டும் தான் கரண்ட். உங்களுக்கு 2 குடம் தண்ணி மட்டும் தான் பிடிக்கும். எவ்வளவு தூரம் வரைக்கும் டெலிவரி கொடுக்கலாம்? நாங்க ஆல் ஓவர் இந்தியா மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். வந்து சேர்ற வரைக்கும் அது உங்க பொறுப்பு தான். உங்க பொறுப்பு. ரைட், ஓகே. பாத்தீங்கன்னா டைரக்ஷன் மாறறதுக்காண்டி உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் உங்களுக்கு டேபிள் டாப்னு சொல்லுவாங்க. வாரண்டி பிரச்சனை உங்களுக்கு வந்து பிரச்சனையே. அட்டாச்மெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசைறது, அதுக்கப்புறம் தேங்காய் துருது உங்களுக்கு கூடயே கொடுத்துருவோம். சேம் அதே மாதிரி 2 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு 1 இயர் வாரண்டி. இதோட ஸ்பெஷல் என்ன கேட்டீங்கன்னாலே டில்ட் பண்றது, சரிச்சு நம்ம அழிச்சிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரேப்பிங் மோட்டர்னு சொல்லுவாங்க. இது ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1600 பிளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு டெஸ்டிங் நல்லா இருந்தா மட்டும்தான் வெளியவே போகும். கம்பெனின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போறது. இது பாத்தீங்கன்னா 100 அடி மட்டும் வேலை செய்யும். 5500 பிளஸ் ஜிஎஸ்டியோட. நம்ம வீடியோல பார்த்த எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளா யாரு வேணா வாங்கக்கூடிய, எல்லாருக்குமே பயன்படக்கூடிய அடிப்படை பொருட்கள். இது எல்லாமே யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பா வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாஷிங் மிஷின் வந்து சொல்ல போனா எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயும் கிடைக்கிறதா, இந்த விலையில கிடைக்குமானா கண்டிப்பா கிடையாது. வீடியோங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோங்க. சூப்பரான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். வெறும் 2500 ரூபாய்க்கு ஒரு வாஷிங் மிஷின் இப்போ அது வந்து 2900 ரூபாய்க்கு ஆகிட்டு இருக்குது. ஸோ முன்னாடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா இந்த வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்போ கூட ஃபேக்டரி உள்ளே பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு வேலையை அப்படி கணீர் பக்காவா பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய மக்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு நல்ல ஒரு வாஷிங் மிஷின் இது. வெறும் 2900 பிளஸ் ஜிஎஸ்டிக்கு நீங்க தாராளமா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வீட்டில் வச்சிடலாம். நிறைய குவான்டிட்டி உள்ள வெரைட்டி இருக்கு. அது என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு டீடைலா பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஃபுல் ப்ராசஸையும் ஒரு ஸ்டெப்பா சும்மா ஒரு டூர் மாதிரி அந்த ஃபேக்டரியில வீடியோ பார்க்கலாம். டீடைலா இருக்கும் அந்த வீடியோ. நம்ம வீட்லயே ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணுங்க, அவ்வளவு பட்ஜெட் கொடுத்து வாங்க முடியாதுன்னா தாராளமா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எல்லார் வீட்லயுமே ஒரு வாஷிங் மிஷின் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து இங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். என்னென்ன வெரைட்டி இருக்கு, வாஷிங் மிஷின் தவிர்த்து என்னென்ன ப்ராடக்ட் பண்றாங்க, எப்படி உருவாகுது, என்ன விலைகள்ல இருக்கு அப்படின்ட்டு முழு விவரமும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பாங்கோடி வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபவுண்டர் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக வந்து மாற்றிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர். சொல்லுங்க சார், எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இன்னைக்கு வந்து எந்த லெவலில் இருக்கு டீட்டெயிலாக சொல்லுங்க. நாங்கள் வந்து 35 வருஷமா இந்த வெட் கிரைண்டரு, இந்த பம்பு மோட்டர் இந்த மாதிரி இதில் செஞ்சுட்டு இருந்தோம். திடீர்னு இந்த இலவச வெட் கிரைண்டர் கொடுத்தது, இந்த ஃபேனு இதெல்லாம் கொடுத்தாங்களா ஏடிஎம்கே ஆட்சி. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் வந்து கிரைண்டர் போய் சேர்ந்ததுனால அந்த கிரைண்டருடைய விற்பனைகள் கம்மி ஆயிடுச்சு, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம வச்சிருக்கிற கம்பெனியில நம்மகிட்ட ஒரு 10-15 பேர் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து என்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்காக வேற ஏதாவது வந்து ஒரு பொருளை தயார் பண்ணணும். அதே நேரத்தில் எல்லா மக்களும் வாங்கக்கூடிய வகையில் அது இருக்கணும். அதிக வேலை கொடுத்து வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா வாஷிங் மிஷின் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ அதை குறைந்த விலையில
எப்படி கொடுத்தா மக்கள் விரும்பி வாங்குவாங்கன்னு யோசனை பண்ணோம். திடீர்னு இந்த வாஷிங் மிஷினை பற்றி இது பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டோம். ஒரு 6-7 வருஷமும் இப்போ அதை பற்றி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. 2500 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சா இன்னைக்கு 2900 ரூபாய் கொடுத்துருக்கேன். 400 ரூபா தான் இந்த 5 வருஷத்துல விலை ஏறி இருக்கு. 400 ரூபா தான் ஏறி இருக்குதுங்க. 2900 பிளஸ் ஜிஎஸ்டி, அவ்வளவுதான். மின்சாரம் சிக்கனம் இந்த மிஷின்ல அது அதிகம். தண்ணீர் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. சின்ன வீட்டுல வச்சிருக்கிறவங்க ஒரு மூலையில இந்த மிஷினை வச்சுக்கலாம். இதுக்கு பெரிய அளவுல இடம் அந்த மாதிரி அவசியமும் இல்ல. ரைட். அப்ப எல்லா வகையிலயும் தண்ணி கம்மியாகும், கரண்ட் பணம் கம்மியாகும், இடமும் கம்மியா பிடிக்கும். எல்லா மக்களுக்கும் கூட கொடுக்கக்கூடிய விலையில ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. ஆமா, எங்ககிட்ட வாங்குற எல்லா பொருளுக்குமே 1 வருஷம் உத்தரவாதம் இருக்குது. என்ன நாங்க ஸ்டோர் ஸ்டெப்ல நாங்க சர்வீஸ் பண்ண மாட்டோம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எங்களுக்கு அந்த மிஷினை திருப்பி அனுப்பி வச்சீங்கன்னா 1 வருஷத்துக்கு மோட்டரே போனாலும் நாங்க புதுசு போட்டு கொடுத்துருவோம். கம்பெனி ISO 9001 2015 கம்பெனி. வாஷிங் மிஷின் சொல்ல போனா எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயும் கிடைக்கிறது தான். இந்த விலையில கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். வாஷிங் மிஷின் தவிர்த்து வேற என்ன பொருட்கள் வாங்கலாம்? கிரைண்டர் வாங்கலாம். வெட் கிரைண்டர் இருக்குது, டில்டிங் வெட் கிரைண்டர் இருக்குது. அது போக பம்ப் மோட்டார் எல்லாம் உள்ள இருக்கு. ஒண்ணா டீடைலா உள்ளவே பாத்துறலாங்களா? ரைட், ஓகே வா. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பர், நல்லா இருக்கும் ப்ரோ. ஸோ ப்ரோ பாத்தீங்கன்னா நமக்கு டீடைலா என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, உள்ள என்னென்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பா நமக்கு காட்ட போறாங்க. பாத்துருவோமா? பாத்துடலாமா? ரைட், வாங்க. எதுல இருந்து ஆரம்பிக்குது ப்ராசஸ்? இதுல இருந்து தான் process ஸ்டார்ட் ஆகுது இல்லீங்களா? என்ன பண்றாங்க? ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிஷின்ஸ் ரொட்டேட் பண்ண தேவை, மோட்டார் தான் கண்டிப்பா தேவைப்படும் எல்லாத்துக்குமே. அதான் இதோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இது பாத்தீங்கன்னா ஸ்டாமின் சொல்லுவாங்க. ஸ்டாமின். ஓகே. இது இந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் நம்ம ஒயர் சுத்தி இதுல இருந்து தான் கரண்ட் ஜெனரேட் ஆகுற மாதிரி. ஓகே. உள்ள ஷாஃப்ட் இருக்கும், அது நமக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஒயரிங் இப்படி தான் கட்டணும். ரைட். இத பாருங்க, இது பண்ணி முடிச்சதுங்களா? இது பண்ணி முடிச்சிட்டு மேல கயிறு வச்சு நல்லா டைட்டா கட், பக்காவா டைட்டா இருக்கிற மாதிரி. பாருங்க எவ்வளவு டைட் பண்றாங்க பாருங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா டைட் பண்ணி எந்த ஒரு பிசுறு இல்லாம ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ஓகேங்க. இதுக்கப்புறம் மோட்டர் முழுசா கம்ப்ளீட் ஆகிற செக்ஷனுக்கு போகும். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க பாத்தீங்களா ஸ்டாமிங். ஆமா. அது இதுதான் நம்மளுக்கு அடுத்து சாஃப்ட்னு சொல்லுவாங்க. சரி. ரோட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுக்கு ரொட்டேஷன் ஆக இருக்கும். இது பாத்தீங்கன்னா உள்ள இந்த ஸ்டாமிங் தெரியுதுங்களா, உள்ள இறக்கி உள்ள கவர் போட்டு உங்களுக்கு முழுசா மாட்டிடுவாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்கே தான் டெஸ்டிங் ஓட்டுவாங்க. கம்பியெல்லாம் போட்டு உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிற மாதிரி ஃபுல் ஃபேன் போட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் இப்படி இதுதான் மோட்டர். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மோட்டர் இதுதான். ஓகே. எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான், வெளியே எங்கேருந்து எடுக்கிறதே இல்லை. நாங்களே எல்லாமே தயார். ஒரு பொருளும் நீங்களே ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணிடுறீங்க. அசம்பிள் பண்ணி எல்லாம் செக் பண்ணி நாங்களே உங்களுக்கு கொடுத்தோம். ரைட்டு ப்ரோ. ஸோ மோட்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினோட ஃபுல் பாடி செட். ஓகே, பார்த்துடலாம். நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்க கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் செக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே. இதுதான் நம்மளோட பாட்டம். ஸோ வாஷிங் மிஷினோட பாட்டம் இது. ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள டைமர் அட்டாச் ஆயிரும். இதுக்குள்ளேயே உங்களுக்கு மோட்டரு, ஃபேனு எல்லாமே உங்களுக்கு அட்டாச். இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நாங்கள் இருக்கு. எவ்வளோக்குள்ள பாருங்க, இவ்வளோதான் வாஷிங் மிஷினோட அளவே இவ்வளோதான் இல்லைங்களா? இதுக்கு மேலே பாடி வரும். பாடி கவர் ஆகி உங்களுக்கு முழுசாக ப்ராடக்ட் காட்டுவோம். கார்டு ரெடி பண்ணிடலாம். அதையும் பார்த்துருவோம். ரெடி பண்ணிட்டாங்க, அசம்பிள் பண்ணி எல்லாமே இங்கே தான். இந்த பக்கத்தில் ஒரு பாட்டாக தனித்தனியாக அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒயரிங்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒயரிங்கே டோட்டலாக அந்த இடத்துல அசம்பிள் பண்ணுறாங்க. அதான் ஓகே. அந்த ஒரு சவுப்பு கலர் இருந்த இது மட்டும் இருக்கிறது கீழே நான் கால் ஃபிக்ஸ் பண்ணி இதில் சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணி ஒயரிங்கு லைட்டு எல்லாமே ஒருத்தங்க வேலை பார்த்து ஃபைனலாக அந்த இடத்துல எடுத்து வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பாடி செக்ஷன். ஓகே, பாடியை பார்த்துடலாம். நம்ம அங்க பார்த்த மோட்டரும் அதுக்கப்புறம் வீலும் வச்சிருப்பாங்க. ஓகே. இதான் நம்மளோட பாடி. ரைட். இதுக்குள்ள தான் நம்ம ட்ரெஸ் கிளாத்லாம் உள்ள செட் ஆகும். ஓகே. உங்களுக்கு பாடி மோட்டரும் வீலும் செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாட்டம் எடுத்து மேல கனெக்ட் பண்ணி கவர் பண்ணி மூடிடுறோம். ஸோ அதில் எலக்ட்ரிக்கலாக நம்ம செட் பண்ணுறப்ப அது மெக்கானிக்கலாக ஒர்க் ஆகுது. ஆமாம், மெக்கானிசம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் சிம்பிளாகவே ஈஸியாக ஒரு துணியை சரி பண்ணுறச்சு, துணியை வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்று ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு இந்த அவுட்புட் மேலே பாட்டம் ஃபிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும் பார்த்தா உங்களுக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இந்த மோட்டாரும் அந்த வீலுமே இதுக்கு அடியில் இருக்குது. அவங்க ரெடி பண்ண அந்த ரெகுலேட்டரோட எல்லாம் சேர்த்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
ஓகே. உள்ள பாருங்க, உள்ளேயுமே வந்து இந்த மாதிரி வீல், இதுதான் வந்து அந்த மோட்டரோட பவர்ல ஸ்பீடா சுத்துறீங்களா? வந்து கிளாத் வந்து க்ளீன் பண்ணி தரக்கூடிய சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இம்ப்ளர். இதுதான் உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கும். ஓகே ஓகே. சோ இதுக்கு மூடி மாதிரி இது இருக்குங்களா? இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல ஃபைனல் ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா இது வந்து ரிங்னு சொல்லுவாங்க. இந்த ரிங் வந்து மேல கவர் பண்ணனே உங்களுக்கு முழுசா ரெடி ஆயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சது. முழுசா ரெடி அவ்வளவுதான். ஒரு வாஷிங் மிஷினோட ப்ராசஸ் அவ்வளவுதான். சோ இதுல ஒரு பொருளும் ரொம்ப சிம்பிளா எவ்வளவுக்குள்ள விலையை குறைக்க முடியுமோ குறைச்சி பக்காவான ஒரு வாஷிங் மிஷின் ரெடி பண்ணிட்டீங்க. கம்மியான விலையோ அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டியிலும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஓ அப்படிங்களா? விலையை கம்மி பண்ணிட்டா பொருள் தரத்துல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இங்க அது கிடையாது. உங்களுக்கு எல்லாமே தரமா தான் இருக்கும். இதுக்கு வாரண்டி கேரண்டி எவ்வளவு கொடுக்குறீங்க? வாரண்டி பாத்தீங்கன்னா 1 இயர் கொடுக்குறோம். 1 இயர் முடிஞ்சாலும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தர மாட்டீங்கன்னு கேட்பீங்க. உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, நீங்க எப்போ வந்தாலும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி. ஸோ லைஃப் டைம் சர்வீஸ் இருக்கு, வாரண்டி 1 வருஷத்துக்கு இருக்கு. அந்த 1 வருஷத்துல ஆயிடுச்சுன்னா நீங்க பொறுப்பு. ஆமா அப்படிதான். ரைட். இதுல எப்ப ஃபிட் பண்ணுவாங்க அந்த குழாய் இதெல்லாம்? இதுக்கப்புறம் அதான் இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ் அவங்களுக்கு அதுதான். ஓ இது ஃபிட் பண்ண உடனே அடுத்து குழாயை உள்ள விட்டு அதையும் ஃபிட் பண்ணிடுறாங்க. அதுலயே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓ அந்த இடத்துலயே பண்ணிடுவாங்களா அதை? ஓகே. நல்லா பளபளன்னு நல்லா கியூட்டா சின்னதா நல்லா ஒர்க் ஆகுற மாதிரி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெஸ்டிங்க்கு போகும். ஓ இதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் டெஸ்டிங் போகுமா? ஆமா. அடிக்குதா, தண்ணி லீக்கேஜ் இருக்கா, உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட் பண்ணி ஓகே ஆனா மட்டும்தான் பேக் பண்ணி பாக்ஸ்லயே அனுப்புவோம். ஒவ்வொரு பீஸுக்குமே வந்து டெஸ்டிங் பண்ணி அது ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேக் பண்ணி எல்லாருக்கும் போகுது. பேக் பண்ணி வரும். ஏன்னா வந்துட்டு மறுக்க வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளமா இருந்தால் அது மறுக்க சரி பண்ணிட்டு மறுக்க டெஸ்டிங் பண்ணிட்டு இது பண்ணி விடுவாங்க. சூப்பர். இதுல வந்து எத்தனை சைஸ் இருக்கு ப்ரோ? 6 kg, 8 kg, 9 kg 3 இதுல இருக்கு. ஓகே. 6 kg என்ன விலை? 6 kg பாத்தீங்கன்னா 2900 plus GST ஓட. GST ஓட இருக்கு. அது உங்களுக்கு 3500 plus GST ஓட கிடைக்குது. 9 kg பாத்தீங்கன்னா 3850 plus GST ஓட உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து நினைக்கலாம் கம்மி பிரைஸ் தரீங்க, க்ளீனஸ் கம்மியா இருக்குமா இல்ல வந்து க்ளீன் பண்ணுவா அப்படின்னு நினைப்பீங்க. நான் வேணா அடிச்சு சொல்றேன். நீங்க பெரிய மிஷின் என்ன க்ளீனஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதே இந்த மிஷின் வந்து உங்களுக்கு வந்து க்ளீனஸ் நீங்க எதிர்பார்க்க கிடைக்கும். காஸ்ட்லியான வாஷிங் மிஷின் வாங்கி அதுல துணி துவைச்சு வர ரிசல்ட் நம்ம இதுல கிடைக்கும்ன்றீங்க. இதுலயே கிடைக்கும். துணி துவைக்க முடியல, வாரம் ஆனாலே ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து ஃபுல்லா துவைக்க நினைக்கிறவங்க ஒரு 3500 சேர்த்து வச்சு இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா போட்டு துவைச்சிக்கலாம். நீங்க 5 மணி நேரம் இந்த மிஷினை ஓட்டினா ஒரு யூனிட் மட்டும் தான் கரண்ட் வரும். 5 மணி நேரம் கண்டினியூஸா ஓட்டினா கூட 1 யூனிட் தான் வரும். 1 யூனிட் வரும். கரண்ட் பிரச்சனை உங்களுக்கு செலவு ஆகவே ஆகாது. உங்களுக்கு 2 குடம் தண்ணி மட்டும் தான் பிடிக்கும். அதாவது ஒரு ஃபுல் ப்ராசஸ்க்கு 2 குடம் தண்ணி போதும், கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிடலாம். நீங்க துவைச்சதுக்கு அப்புறம் அலசதுக்கு அப்புறம் நியூ வாட்டர் ஊற்றி அலசிக்கலாம். அவ்வளவுதான். எவ்வளவு தூரம் வரைக்கும் டெலிவரி கொடுக்கலாங்க? நாங்க ஆல் ஓவர் இந்தியா மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு சென்னையில இருந்து பாக்குறேன், இந்த ஒரு பீஸ் ஆர்டர் பண்ணிட்டேன், எனக்கு எத்தனை நாள் வந்து சேரும்? உங்களுக்கு 2 days or 3 daysக்குள்ள ரீச் ஆயிடும். 2 to 3 daysல வந்துடும். இப்போ வரப்ப ஏதாவது ஒரு டேமேஜ் ஏதாவது பிரச்சனைனா நான் என்ன பண்ணணும்? டேமேஜ் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க அன்பாக்சிங் பண்ணும்போது ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க. சூப்பர். வீடியோ எடுத்து ஏதாவது டேமேஜா இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்ல இங்கே டேமேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல அந்த வீடியோ சென்ட் பண்ணினாலே போதும். உங்களுக்கு அடுத்த சொல்யூஷனை நாங்களே சொல்லுவோம். அதுக்கான என்னவோ சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ண, இல்லை மாற்றி கொடுக்கணும் மாற்றி கொடுக்கணும், அது ஏதோ ஒன்று அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருவீங்களா? சொல்யூஷன் கொடுத்துருவோம். ஸோ வந்து சேர்ற வரைக்கும் அது உங்கள் பொறுப்பு தான். எங்க பொறுப்பு. ரைட். ஓகே. லைட்டாக எப்படி ஓட்டி காட்டுறீங்களா எனக்கு? மிஷின் எடுத்து ஒரு கார்னரில் வச்சாச்சிங்க, பிளக்கு கொடுத்துருவோம். ஓகே. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதா ஓகே. நீங்கள் தனியாக பாக்ஸ் வைக்கிறதோ அதில் எதுவும் பண்ண தேவை. நம்ம வீட்டில் என்ன யூஸ் பாக்ஸ் வச்சுருக்கோமோ அதில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு ஊற்றி வச்சிருக்கோம். கேஜி. இது எத்தனை கேஜி? இது வந்து பார்த்தீங்கன்னா 9 kg. 9 kgக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? 9 kg பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஓஹோ. ஹோல்ஸ் கீழே ஊற்றினாலே போதும். இப்போ எந்த மிஷின் 3 kgல எதாக இருந்தாலும் சரி அந்த ஹோல்ஸோட கீழே வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். உங்களுக்கு அதுக்கு மேலேயும் ஊற்றிட்டாலும் பிரச்சனை இல்லை. சுத்த அதான் துணியை போட்டுட்டு தண்ணி ஊற்றணுமா? தண்ணி ஊற்றி தண்ணி வந்து துணியை போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் முக்கி வச்சா போதும். முக்கி வச்சா போதும். நீங்கள் துணியை போட்டாலும் ஆன் பண்ணாலே போதும். அதுதான் ரொட்டேட் ஆகிக்கும். ரைட். இப்போ சுவிட்சை போட்டு அதுக்கப்புறம் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைமர் தான். ப்ராப்ளம் வந்து தெரியாமல் பண்ணிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5, 10, 15 நிமிட்ஸ் மட்டும் நாங்கள் டைம் கொடுத்துருப்போம். 15 நிமிஷம் மட்டும். துவைச்சு எடுக்கிறது 10 நிமிஷமே போதும். 15 நிமிஷம் வைக்கணும், வெயிட் பண்ண தேவையில்லை. 10 நிமிஷமே போதும். 10 நிமிஷத்துல உங்களுக்கு கிளீனர்ஸ் துவைச்சு எடுத்துரும். ரெடி ஆயிடும். ஆரம்பர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போட்டுரும். ஓகே. ரைட் சைடு மட்டும் தான் நம்ம டேர்ன் பண்ணணும். எப்பயுமே நம்ம லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணவே கூடாது. ஓ ரைட். இது வேலை காட்டுது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் மாறுறதுக்காண்டி உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் உங்களுக்கு சூப்பர் ப்ரோ. தவறு பண்ணுறாங்க. அதான் சொல்லியிருக்கேன். ஜீரோ மட்டும் நம்ம ஆஃப் பண்ணும்போது திருப்பக்கூடாது. அதுக்கு நம்ம மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்.
இப்போ நம்ம அங்கே ஆஃப் பண்ணாமல் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருக்கணும். ஜீரோ வந்து ஓ அதுவே வந்துருமா? நம்ம தொடவே தேவையில்லையா? சும்மா நீங்கள் டைமிங் மட்டும் செட் பண்ணாலே போதும். ரைட். எப்போ வந்து இது வழியாக தண்ணி வெளியேறும்? என்ன ப்ராசஸ்? போதும், துவைச்சு முடிச்சாச்சு. தண்ணி ட்ரைன் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தூக்கி கீழே போட்டாலே போதும். ஓ அப்படியா? துணி எடுத்து வெளில போடுறோம், அதுக்கப்புறம் இதை ஓட்டைக்குள்ள போய் விட்டு ஓப்பன் பண்ணி விட்டா ஃபுல் தண்ணியும் ட்ரைன் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை அலசி காயப்பட வேண்டியதான். வாஷிங் மிஷினை தவிர்த்து வேற என்ன பண்றீங்க? நாங்கள் வந்து கிரைண்டரு, அதுக்கப்புறம் பம்ப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன கிரைண்டரு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணுறது டேபிள் டாப்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி. அதே மாதிரி நாங்கள் 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். வாரண்டி பிரச்சனை உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 2 ஸ்டோனோட வரும். 2 கல்லோட சில பேர் 3 கல்லாம் நம்ம கேட்பீங்க. 2 ஸ்டோனோட தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. அட்டாச்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசைறது, அதுக்கப்புறம் தேங்காய் துருது உங்களுக்கு கூடயே கொடுத்துரும். அதையும் கொடுத்துறோம். சூப்பர். இது என்ன விலை கொடுக்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1900 + ஜிஎஸ்டியோட கொடுக்கும். நம்ம தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள அஃபோர்டபுளாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாமே அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்க. 1900 + ஜிஎஸ்டி வந்து கொடுக்குறாங்க. சேம் அதே மாதிரி 2 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு 1 இயர் வாரண்டி. இதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கனாலே டில்ட் பண்ணுறது. சரிச்சு நம்ம அழிச்சிக்கலாம். இந்த சைடில் நாப் இருக்கும், கிட்ட இழுக்கிறோம், ஃபுல்லாக சாய்க்கிறோம். ஆச்சுன்னா மாவு ஃபுல்லாக வந்துடும். உங்களுக்கு ஈஸியாகவும் வாஷ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2850 + ஜிஎஸ்டி வரும். 2850 + ஜிஎஸ்டி. இதுக்கு வாரண்டி கேரண்டி இருக்குங்களா? உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே 1 இயர் உங்களுக்கு வாரண்டி முடிஞ்சாலும் கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம். சூப்பர். அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். வாரண்டி முடிஞ்சால் அவங்களுக்கு எதுவும் சம்மந்தம் எல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் உங்கள்கிட்ட பொருள் இருக்கோ அது வரைக்குமே சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து மோட்டர் செக்ஷன் இருக்கும். ஓகே. நீங்கள் கேட்ட மோட்டர் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிரேவிங் மோட்டர்னு சொல்லுவாங்க. செல்ஃப் பிரேவிங் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்கு மேலே வைக்கிறது. ஓகே. அலுமினியம் காயில் இருக்கு, சில பேர் காப்பர் காயில் இருக்கு. நம்ம 2 காயில் நம்மளே பண்ணி. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 + ஜிஎஸ்டியோட உங்களுக்கு. இது வந்து அதான் கிராமப்புறங்கள்லாம் அதிகமாக இந்த மாதிரி மோட்டர்லாம் ஒரு நல்லில் பிடிக்க எடுத்துக்கிறதுக்கோ அதை நைஸாக எடுத்து வச்சிருப்பாங்க. அது மாதிரி விஷயத்துக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சின்னதுலேருந்து பெரிய மெட்டீரியல் மட்டும் எல்லாமே நாங்களே பார்த்து உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி அதே மாதிரி டெஸ்டிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் வெளியவே போகும். சூப்பர். ஒரு பொருளும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதை விட்டு வெளில போகாது. பக்காவானதுக்கு அப்புறம் நம்ம கம்பெனி விட்டு வெளில போகும். கம்பெனின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போகிறது. இது பார்த்தீங்கன்னா 100 அடி மட்டும் வேலை செய்வோம். இது என்ன வேலை கொடுக்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 5500 + ஜிஎஸ்டியோட. ஸோ ஓவராலாக தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸில் பண்ணக்கூடிய 4 பொருள் 5 பொருளையும் தரமாக பக்காவாக ஒரு தேனி மாதிரி உழைச்சி ஒரு பொருள் கூட மிஸ் ஆகாமல் தெளிவாக வந்து ரெடி பண்ணி இங்கேருந்து வெளில அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம வீடியோவில் பார்த்த எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக யார் வேணால் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே பயன்படக்கூடிய அடிப்படை பொருட்கள் இது எல்லாமே. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் ஹாயின் மட்டும் போட்டிங்கன்னா போதும். எங்களோட மொத்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலு, அதோட ரேட்டு, எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி வீட்டுக்கு வரைக்கும் எல்லாமே அதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிலே கட்டி. சூப்பர். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு நம்ம வந்து சூப்பரான கண்டென்ட் எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இது ஒரு ஸ்பெஷலான கண்டென்ட்னே சொல்லலாம். ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப அழகாக சூப்பராக தெளிவாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மேலும் நம்ம ஷாப் அடுத்த லெவல் போகணும். நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பங்குபடுத்தி தட்டி விடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். சீட்டடா பாய்.